அஸ்ஸலாமு அலைக்கும். நண்டு வாங்கினா குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4லேருந்து 5 மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 வெங்காயம் புதுசாக கட் பண்ணதை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 6லேருந்து 7 பூண்டு தட்டி போட்டதை ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல ஒரு சில்லு அளவு தேங்காய் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமேல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நண்டு ஆட் பண்ணி மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளோட நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்